ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சீஸியான யம்மியான மட்டன் சீஸ் பால் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மட்டன் சீஸ் பால் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அவிய வச்சு தோலெல்லாம் எடுத்து, அப்புறம் மட்டன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீஸை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தையுமே குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வத்தல் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள். இதுதான் நம்மளுக்கு சீஸ் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் என்னென்னா, நான் மட்டன் தனியாக எடுத்து வேக வச்சு பண்ணாமல் வீட்டில் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. நீங்களுமே இப்படி பண்ணுங்க. மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு பவுலில் இந்த 2 உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நான் ஏற்கனவே அவிச்சு தோல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கரண்டியால் ஸ்பூனாலலாம் ஸ்மாஷ் பண்ணால் ஸ்மாஷ் ஆகாது. அப்புறம் சீஸை இந்த மாதிரி துருவி வச்சுருந்தேன். இந்த சீஸையும் இந்த உருளைக்கிழங்கோடு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மட்டன் பீஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பண்ணி வச்சுருக்கிறத மட்டனையும் இதோட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பல்லாரி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணேன். நல்ல வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி இலை, அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல மல்லித்தூள், சீரகத்தூள், வத்தல் தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த வெங்காயம் நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிறது, அந்த பிரிஞ்சு மிக்ஸ் ஆகிறது. இன்னும் இந்த உருளைக்கிழங்கு சில இது ஸ்மாஷ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்மாஷ் ஆகும். நல்லா கையால் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க மூடி. அப்புறம் நான் சீஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, அந்த பாலில் வைக்கிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த சீஸ் பாலை பிக்கும் போது சீஸியாக வந்துச்சுல, அது வர்றதுக்காக இந்த சீஸ் பாலை இப்படி குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளோர் மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளோர் மாவை ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்குன்னா சீஸ் பாலை பால் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது பிரெட் க்ரம்ஸில் அது பரட்டி எடுக்கணும். அதுக்காக இந்த மிக்ஸு. கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு பண்ணிக்கலாம். இல்லையா அவங்கக்கிட்ட மைதா மாவு இருக்கா, மைதா மாவில் கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கோதுமை மாவில் கூட இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இந்த பேஸ்ட்டை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மாவு கீழே கரையாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்பூனெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு சீஸ் பால் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும். பிரெட் க்ரம்ஸு இல்லாட்டி ரஸ்க் இருக்குல்ல, ரஸ்க்கு கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரஸ்க்கை தான் பவுடர் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையாலேயே பால் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அதை தட்டி அது நடுவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீஸை க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல,
அந்த க்யூப்லேருந்து அந்த க்யூப் எடுத்து வைக்க போகிறோம். இப்படி நடுவில் வச்சு அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. அந்த சீஸ் வெளியே வராத அளவு நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா பாலும் ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாலை வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் வந்து நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அதை வந்து ரஸ்க்கு தூளில் வந்து நல்லா பரட்டணும். அதை வந்து 2 times பண்ணணும். 1 time பண்ணால் வந்து நிற்காது. அதனால வந்து மறுபடியும் இது ரஸ்கில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரஸ்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி 2 times பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் எதுக்கு ரஸ்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரஸ்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து அந்த சீஸ் பால் வந்து பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம பால் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பால்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து எல்லா சைடுமே ஒரே கலராக வரணும். நம்ம வந்து பரட்டி விடாமல் இருந்தால் ஒரு சைடு மட்டும் டார்க் கலராக வந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 10 secondsக்கு ஒரு தடவை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சீஸ் பாலை வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த சீஸி வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு 10 secondsக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து சேம் கலர் வரும். எல்லா சைடும் சேம் கலர் வரும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா தீஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான சீஸ் பால் வந்து ரெடி ஆயிரும். வீட்டிலே நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். நானே கொஞ்சம் பயந்து எப்படி இருக்கும் தெரியல தான் ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்.